முன்னொரு காலத்தில் நோவா என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான். அவன் தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனை மிகவும் நேசித்தான். நோவா தேவனோடு நடந்து கொண்டிருந்தான். நோவாவின் காலத்தில் வாழ்ந்த மக்கள் தேவனை கைவிட்டனர். அவர்கள் அக்கிரமம் பூமியிலே பெருகியது. அவன் இருதயத்து நினைவுகள் நித்தமும் பொல்லாதவையாக காணப்பட்டது. கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக விசனப்பட்டார். தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியிலே வைக்காமல் அழிக்க முடிவு செய்தார். தேவன் நோவாவை நோக்கி, நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமா கீழ் பூசும். நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். நோவா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பேழையை கட்டத் தொடங்கினான். நாளுக்கு நாள் அவன் மரம் வெட்டினான், ஆணிகளை அடித்தான், உள்ளே அறைகளை தயார் செய்தான். அவனை சுற்றியுள்ள மக்கள் அவனை பார்த்து சிரித்து கேலி செய்தனர். தேவன் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவார் என்பதை நோவா அவர்களுக்கு அறிவித்தான். ஆனால் அவர்கள் அதை நம்பவில்லை. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே பேழையை செய்து முடித்தான். நோவா தனக்கும் பிற உயிரினங்களுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து தன்னிடத்தில் வைத்து கொண்டான். பூமியின் மேலுள்ள ஜாதி ஜாதியான சகலவித உயிரினங்களிலும் ஆணும் பெண்ணுமாக ஜோடு ஜோடாக நோவாவின் பேழைக்கு உட்பட்டன. நோவாவும் அவனது மனைவியும் அவனது 3 குமாரரும் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தனர். நோவா உள்ளே சென்றதும் தேவன் பேழையின் கதவை அடைத்தார். பேழைக்குள் நோவாவின் குடும்பத்தினர் தங்கள் அறையில் கூடி ஜெபித்தனர். 7 நாள் சென்ற பின் மழை பெய்ய ஆரம்பித்தது. 40 நாட்கள் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. வானத்தின் கீழ் உள்ள உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. மனுஷர் முதல் பூமியில் இருந்த உயிரினங்கள் யாவும் அழிந்து மாண்டன. நோவாவும் பேழையினுள் இருந்த உயிரினங்களும் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாட்கள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. 150 நாட்களுக்கு பின் ஜலம் வடிந்தது. பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. 40 நாள் சென்ற பின் நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான். அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாய் இருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனால் பூமியில் ஜலம் குறைந்து போயிற்று என்று நோவா அறிந்தான். தேவன் நோவாவை நோக்கி, பேழையை விட்டு புறப்படுங்கள். அப்பொழுது நோவாவும் அவன் மனைவியும் அவன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பேழையிலிருந்த சகலவித உயிரினங்களும் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் தகன பலிகளை இட்டான். அப்பொழுது தேவன், இனி ஒருபோதும் பூமியை பெருவெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று கூறி வானத்தில் ஒரு அழகான வானவில்லை வைத்து உலகத்திற்கு ஒரு புதிய துவக்கத்தை அளித்தார்.